Hi everyone. இன்னைக்கு வீடியோ டுட்டோரியல்ல நம்ம JUnit டெஸ்ட் சூட் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, JUnitல அசர்ட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்க்க போறோம். previous டுட்டோரியல்ல நம்ம வந்து JUnit ஸ்ட்ரக்சர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், அதுல எப்படி Selenium WebDriver ஸ்கிரிப்டை எம்பெட் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டில் நான் கிரியேட் பண்ண 2 JUnit டெஸ்ட் கேசஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டெஸ்ட் கேசஸை வந்து எப்படி நம்ம கம்பைன் பண்ணி ஒரே சூட் ஃபைலாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் JUnit டெஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸும் JUnit டெஸ்ட் கிளாஸும் Selenium டெஸ்ட் அப்படின்ற இன்னொரு கிளாஸும் இருக்குது. ஸோ சாம்பிள் JUnitல என்ன இருக்குன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் JUnit இருக்குது. Selenium டெஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னா ஃபார்ம் டெஸ்ட் பண்ணுறது இருக்குது. ஸோ Selenium WebDriver வச்சு ஃபார்மை டெஸ்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 2 JUnit டெஸ்ட்டையும் ஒன்றா ரன் பண்ணணும். தனியாக ரன் பண்ணணுன்னா செலக்ட் பண்ணி JUnit டெஸ்ட்னு ரன் பண்ணலாம். இதே ஒன்றா ரன் பண்ணணுன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ப்ராஜெக்டில் போயிட்டு டெஸ்ட் கேசஸ்க்கு பதிலாக டெஸ்ட் சூட்டுன்னு செலக்ட் பண்ணணும். அப்போ சூட்டுன்னு செலக்ட் பண்ணால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ சூட் அப்படின்னாவே என்ன மீனிங் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்டிங்கில் சூட்டுனாவே கலெக்ஷன் ஆஃப் டெஸ்ட் கேசஸ். இங்கே JUnit சூட்டுன்றனால கலெக்ஷன் ஆஃப் JUnit டெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்கள் எக்லிப்ஸ்க்கு வாங்க. வந்துட்டு இங்கே ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி இல்லைன்னா பேக்கேஜிங் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ அப்படின்னு கொடுத்து உங்களோட JUnit டெஸ்ட் கேஸ்க்கு பதிலாக டெஸ்ட் சூட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபோல்டர் JUnitன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சர்ச் ஜாவா ஃபோல்டர் இல்லை ஜென்ரல் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். சர்ச் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ஜாவா ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். ப்ராஜெக்டில் போய் கிடைக்கலன்னா அதர்ஸில் போய் சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக JUnit கிடைக்கும். ஸோ ஜாவாவில் JUnitன்னு இருக்குது. ஸோ JUnit டெஸ்ட் கேசஸ்க்கு பதிலாக டெஸ்ட் சூட் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த JUnit சூட்டுக்கு கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் சோர்ஸ் ஃபோல்டர், பேக்கேஜு, நேம் எல்லாமே எக்ஸிக்யூட் கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் நேமை மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் மோர் தேன் 1 டெஸ்ட்டை ரன் பண்ணுறதுனால நான் இன்டகிரேஷன் டெஸ்ட் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து JUnitல என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் இங்கே தான் விசிபிளாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ நான் இந்த 2 JUnit டெஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட JUnit வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. டெஸ்ட் சூட் வந்து ஓப்பன் ஆச்சு வித் ரன் வித்ன்ற பேக்கேஜோட. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் வித் அனடேஷன்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ ரன் வித் அனடேஷன் எதுக்காகனா சூட் ஃபைலை ரன் பண்ணணுன்னா ரன் வித் வேணும். சிங்கிள் டெஸ்ட்டை ரன் பண்ணணுன்னா டெஸ்ட் மட்டும் போதும். சூட் ஃபைல்னா ரன் வித் வேணும். ஸோ அந்த சூட் ஃபைல் கீழே என்னென்ன கிளாஸஸ் JUnit டெஸ்ட்டை ரன் பண்ணுறீங்கன்றதை கொடுக்கணும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சூட் கிளாஸஸ்ன்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் JUnit டெஸ்ட்டும் Selenium டெஸ்ட்டும் தான் நம்மளோட JUnitோட டெஸ்ட். ஸோ அதனால் சாம்பிள் JUnit டாட் கிளாஸ்ன்னு கொடுக்கணும். ஜாவான்னு கொடுத்தா ரன் ஆகாது, டாட் கிளாஸ்ன்னு கொடுக்கணும். கிளாஸ் ஃபைல் தான் இதில் ரன் ஆகும். அடுத்து Selenium டெஸ்ட் டாட் கிளாஸ்ன்னு கொடுக்கணும். இது கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ புதுசாக ஒரு JUnit டெஸ்ட் கேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை கொடுக்கணுன்னா எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்டில் நியூவில் போயிட்டு JUnit டெஸ்ட் கேஸ் செலக்ட் பண்ணி எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபினிஷ் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் டெஸ்ட்டுன்னு க்ரியேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு system.outல எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த இன்டகிரேஷன் டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் JUnit சாம்பிள் JUnit டெஸ்ட் டாட் கிளாஸ் மாதிரியே எங்கே வேணுமோ அங்கே வந்து நீங்கள் கமா போட்டு எக்ஸாம்பிள்
டெஸ்ட் டாட் கிளாஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த சூட்டில் அந்த கிளாஸை ஆட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ண என்ன அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த சூட் கிளாஸை நான் இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நார்மல் JUnit டெஸ்ட்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ரன்னை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஆர்டரில் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டரில் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ரன்னை செலக்ட் பண்ணிட்டு JUnit ரன்னு கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்ட் பாஸ் ஆகிடுச்சு, உங்கள் ப்ரௌசரும் ஓப்பன் ஆகிடுச்சு. செகண்ட் செலீனியம் டெஸ்ட்டுக்கான கோடும் ரன் ஆகுது. கன்சோலில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிளாஸு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, எந்த ஆர்டரில் கொடுத்தீங்களோ அதே ஆர்டரில் அது எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிளாஸ், பிஃபோர் JUnit டெஸ்ட் 2, ஆஃப்டர் கிளாஸ் வந்து ரன் ஆகிருக்கு. இது வந்து சாம்பிள் JUnit டெஸ்ட்டோட கோடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன், URL ஓப்பன், செக் பாக்ஸ், ஃபார்ம் டெஸ்ட், ப்ரௌசர் க்ளோஸ். இது வந்து செலீனியம் டெஸ்ட்டோடது. இப்போ இங்கே எரர் மெசேஜ் த்ரோ பண்ணியிருக்கு. என்னென்னா எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்றது வந்து ரன் ஆகலை அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏன் ரன் ஆகலை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிள் டெஸ்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை கூட அதை எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் டெஸ்ட் கேஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்டகிரேட் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்டகிரேஷன் டெஸ்ட்டை ரன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிளாஸ், பிஃபோர் JUnit, ஆஃப்டர் கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி எக்ஸாம்பிள் டெஸ்ட்டுன்றது ரன் ஆச்சு. ஸோ எந்தெந்த சூட் ஃபைலெல்லாம் உங்கள் கிளாஸில் கொடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் சூட்டில் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டடு தான் நம்ம சூட்டில் வைப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரன் ஆகிருக்கு, செகண்ட் செலீனியம் டெஸ்ட் ரன் ஆகிருக்கு, அப்புறம் எக்ஸாம்பிள். இப்போ ஆர்டரை மாற்றணுன்னா கூட நீங்கள் டைரெக்டாக சூட்டை சோர்ஸ் கோடில் போயிட்டு சாம்பிள் யூனிட் டெஸ்ட்டுக்கு பதிலாக எக்ஸாம்பிள் டெஸ்ட்டுன்னு கொடுத்து அது ஃபஸ்ட் ரன் ஆகும், அப்புறம் சாம்பிள் JUnit வந்து லாஸ்ட்டாக ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த கிளாஸில் என்னென்ன டெஸ்ட் ரன் ஆகிருக்கு, எது எது ரன் ஆகலைன்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் JUnitல வந்து 2 டெஸ்ட் வச்சுருந்தேன், அதில் 1 இக்னோர் பண்ணி 1 தான் ரன் பண்ணேன். அதனால 1 இக்னோர்டு சிம்பிள் காட்டுது, இன்னொன்று ரன் சிம்பிள் காட்டுது. அதே மாதிரி செலீனியம் டெஸ்ட்லேயும் அப்படி தான். எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு டெஸ்ட் தான் வச்சுருந்தோம், அது எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ளோ ஆஃப் அ டெஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த JUnit ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அசர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ செலீனியமில் அசர்ட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா வேலிடேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். இங்கே JUnitல டிஃபால்ட்டாகவே அசர்ட்ஸ் பேக்கேஜ் இருக்குது. ஸோ எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம வந்து அந்த அசர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அசர்ட்ஸ் எதுக்காகனா இது ஒரு கண்டிஷன்ஸை செக் பண்ணுற மாதிரி தான் யூஸ் ஆகும். இது மோஸ்ட்லி யூஸ்டு டு செக் த கண்டிஷன்னு சொல்லுவாங்க. இது ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்ற ரிசல்ட் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணுமே தவிர எதுவும் வேல்யூவோ இல்லை எந்த ரிட்டர்ன் டைப்புமே இருக்காது. ஜஸ்ட் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ அசர்ட்ஸ்க்கு வந்து ஒரு புது JUnit டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 2 ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன். நான் யூசர் ஈக்குவல் டு மேர்க்குரியும் அட்மின் ஈக்குவல் டு செலீனியம்னு கொடுக்குறேன். இப்போது அசர்ட்ஸ் அப்படின்றது சிம்பிள் கொடுத்துட்டு டாட் அசர்ட்ன்றது அது ஒரு கிளாஸ். ஸோ அது ஒரு கிளாஸ், அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ வெறும் அசர்ட்ஸ் டாட்டுன்னு வச்சாவே அதில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே உங்களுக்கு வியூ ஆகும்.
பார்த்தீங்கன்னா அசர்ட்ஸ் அரே ஈக்குவல்ஸ். அரே ஈக்குவல்ஸ்லேயே நிறைய மெத்தட் இருக்கும். என்னென்னா உள்ளுக்கு வாங்குகிற டேட்டா டைப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம். இந்த மாதிரி அசர்ட்ஸ் அரே ஈக்குவல்ஸ் அப்படின்னு கேரக்டர், ஸ்ட்ரிங், அப்புறம் வந்து டபுள், லாங் இந்த மாதிரி இருக்கலாம். இது அசர்ட்ஸ் ஈக்குவல்ஸ்லேயும் நிறைய மெத்தட் இருக்குது. அதுவும் டேட்டா டைப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அசர்ட் சேமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரே மெத்தட் நேம் பட் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் எடுக்கிறது வந்து இங்கே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா அசர்ட்ஸ் இது ரெண்டும் ஈக்குவலானு செக் பண்ணுறது. ஸோ நீங்கள் கரெக்டான டேட்டா டைப் இருக்கிறத செக் பண்ணால் தான் அது எரர் த்ரோ பண்ணாது. ஸோ இப்போ நான் வந்து இது ரெண்டும் செக் பண்ணணுன்னா அசர்ட்ஸ் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். இது எக்ஸிக்யூட் ஆகலைன்னா வேறு மெத்தடு நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். இப்போ யூசர் கமா அட்மின்னு கொடுங்க. இப்போ எக்ஸ்பெக்டடில் யூசர் ஆக்சுவலில் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போது எரர் த்ரோ பண்ணிச்சுன்னா உங்கள் ஸ்ட்ரிங் யூசரை வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி அசர்ட்ஸ் ஈக்குவல்ஸ் செக் பண்ணிங்கன்னா இந்த எரர் மெசேஜ் வந்து போயிடும். ஸோ ஏன்னா மிஸ்மேட்ச் அப்படின்னு வருது, டேட்டா டைப் வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு. அதனால நான் ஸ்ட்ரிங்கையே வந்து ஆப்ஜெக்ட் யூசரையும் அட்மினையும் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் மெர்க்குரி, நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் செலீனியம்னு கொடுங்க. ஸோ இப்போ உங்களோட எரர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களோட டெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா மெர்க்குரியும் செலீனியமும் ஈக்குவலாக அப்படின்னு கேட்குறோம். ஸோ நம்ம நார்மல் அசர்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது இதில் ஃபால்ஸ் அப்படி தான் ரிசல்ட் வரணும். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. ப்ரௌன் ரெப்ரசன்ட் ஃபெயில், ஃபால்ஸ். க்ரீன் ரெப்ரசன்ட் பாஸ் அப்படின்றது தான் மீனிங். பாஸ் இல்லைன்னா ட்ரூன்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் அசர்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணிடுறேன். ரெண்டும் மெர்க்குரின்னு சேஞ்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரூ வேல்யூ ரிட்டர்ன் ஆனனால பாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் உங்கள் அசர்ட்ஸை யூஸ் பண்ணணும். இதுலேயே நான் டிஃப்ரெண்ட் அசர்ட்ஸ் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் அசர்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மாதிரியே ஒரு அரே, ஒரு இன்டீஜர் வச்சு நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ட் அரேயில் 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கேன். இன்ட் அரே 2ல் 1 2 3 4க்கு பதிலாக நான் 5 2 3 4ன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த அசர்ட்ஸ் அரே ஈக்குவல்ஸ் ஆஃப் அரே 1 அரே 2ன்னு பேர் மட்டும் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அரே 1ல் இருக்கிற வேல்யூவும் அரே 2ல் இருக்கிற ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். அடுத்து A = 12 B = 15ன்னு கொடுத்துட்டு அரே ட்ரூ அரே ஃபால்ஸ்ன்னு உள்ளுக்கு கண்டிஷன் கொடுக்குறேன். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் அசர்ட்ஸ் ட்ரூவில் வந்து ரிசல்ட் வரும். அதே மாதிரி அசர்ட்ஸ் ஃபால்ஸான்னு கேட்டு A > Bனா அசர்ட்ஸ் ஃபால்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எரர் மெசேஜ் வந்திருக்கு. ஜஸ்ட் அது கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கோடில் எங்கே எரர்ன்றதை அதை பாயிண்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரே அசர்ட்ஸ் ஈக்குவல். ஸோ இப்போ 1ன்னு மாற்றினீங்கன்னா அந்த எரர் வந்து வேனிஷ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இன்னொரு எரர் த்ரோ பண்ணுது. அது என்னன்றதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அசர்ட்ஸ் ட்ரூ. ஏன்னா A > Bன்னு கேட்குறோம். இல்லை, A < B. இப்போ கொடுத்தீங்கன்னா இதுவும் பாஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் எரர் என்னன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து அசர்ட்ஸ் ஈக்குவல்ஸ் சேம்னு வருது. சேமில் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அசர்ட் சேம்ன்றது வந்து மெர்க்குரியும் சேமா அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து அசர்ட்ஸ் ஈக்குவல்ஸ் வந்து கண்டென்ட் ஈக்குவலான்னு பார்க்கும். இதே வந்து அசர்ட் சேம் வந்து கொடுத்துருக்கிற ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கும். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஸோ நான் இது கரெக்டாக கொடுத்தா அது எரர் மெசேஜ் த்ரோ பண்ணும். ஸோ அக்கார்டிங் டு தட் இதை மாதிரி தான் நம்மளோட கோடை கொடுத்து அசர்ட்ஸை வந்து வேலிடேஷன் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் டெஸ்ட் என்ஜினை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.